ஓகே, ஸோ நம்ம இப்போ இந்த செஷனில் DMZ பற்றி பார்க்க போகிறோம். ஸோ DMZனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Demilitarized zone சொல்லுவாங்க. Demilitarized zone, ஓகேவா? ஸோ இதுதான் இதோட எக்ஸ்பேன்ஷன். ஸோ இது என்ன, இதோட பிஹேவியர் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு டோபாலஜி வச்சு பார்ப்போம். ஸோ லெட்ஸ் சே ஒரு ரவுட்டர், ஒரு ஃபயர்வால், ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிறது வந்து ஒரு பப்ளிக் ஆக்சஸ் டேட்டாபேஸ் சர்வர், ஒரு பப்ளிக் டேட்டாபேஸ் சர்வர்னு வச்சுக்கோங்க. ஸோ இது நீங்கள் ஒரு சர்வீஸ் மாதிரி நீங்கள் வெளியே ரன் பண்ணுறீங்க. ஓகே, இது வந்து உங்களோட லோக்கல் ப்ரைவேட் நெட்வொர்க்ஸ், ப்ரைவேட் டேட்டாபேஸ் சர்வர். ஓகேவா? இது உங்களோட ஆர்கனைசேஷனுக்குள்ளே இருக்க உங்களோட இன்ஃபர்மேஷன். இது வந்து யார் வேணால் அவங்களோட சர்வீசஸ் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதோட கனெக்டிவிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ திஸ் இஸ் வாட், அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல திஸ் இஸ் வாட், இது ஒரு ஃபயர்வால் அப்படின்னு நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிடலாம். ஓகே, இது ஒரு சர்வர், இங்கே இதுவும் ஒரு சர்வர். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் உங்களோட சர்வீசஸை நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ண விடுறீங்க பப்ளிக்கில் இருக்கவங்களுக்கு. ஸோ லெட்ஸ் சே இப்போ இந்த இடத்துல ஒரு தேர்ட் பார்ட்டி பர்சன் ஓகே ஒரு லேப்டாப் வச்சு அவர் ஆக்சஸ் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கேருந்து அவர் இந்த பப்ளிக் சர்வரை அவர் ஆக்சஸ் பண்ணுறாரு. அவருக்கு நீங்கள் பெர்மிஷன் கொடுத்துருக்கீங்க. ஓகே, ஸோ இப்போ சர்வீசஸ் உங்களுக்கு இந்த இடத்துல அலோவ் ஆகி இங்கேருந்து இது வரையும் உங்களுக்கு சர்வீஸ் போயிடும். எந்த இஷ்யூஸும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஓகே, அவர் இந்த சர்வர் ஆக்சஸ் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே எதுவுமே கிடையாது. நார்மலான ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு. இப்போ நம்மளோட ஃபயர்வாலில் ரெண்டு ஸ்பிளிட்டாக இந்த இடத்துல பிரியுது. என்னன்னு பிரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய இது ஃபுல்லாகவே செக்யூர்ட் நெட்வொர்க். இங்கே இருக்கிறது ஃபுல்லாகவே அன்செக்யூர்ட் நெட்வொர்க். ஓகேவா? செக்யூர் நெட்வொர்க் ஒன்று, அன்செக்யூர் நெட்வொர்க் ஒன்று. இப்போ நம்ம டிராஃபிக் வந்து எப்படி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அன்செக்யூர் நெட்வொர்க்லேருந்து உங்கள் செக்யூர் நெட்வொர்க்கு நீங்கள் பெர்மிஷன் கொடுத்துருக்கீங்க. ஸோ இந்த சர்வரை ஆக்சஸ் பண்ணுறாரு. ஓகேவா? வெளியே இருக்க ஆள். ஸோ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இப்போ எதுவும் கிடையாது. பட் இதில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னென்னா, இது எல்லாமே உங்களுக்கு ஒரே நெட்வொர்க், இல்லை ஒரே நெட்வொர்க்னு சொல்கிறதோட இது எல்லாமே உங்களோட செக்யூர்டு மீடியம்குள்ளே வந்துடும். ஸோ அவர் இந்த ஃபயர்வாலை பைபாஸ் பண்ணி உள்ளுக்குள்ளே போயிட்டார். ஏன்னா உங்கள் ஃபயர்வாலே பெர்மிட் பண்ணிருச்சு, உள்ளுக்குள்ளே போயிருச்சு. ஸோ இவருக்கு உங்களோட செக்யூர்ட் நெட்வொர்க்கோட ஆக்சசிபிலிட்டி ஒரு இடத்துல கிடச்சிருச்சு. ஸோ இந்த சர்வர் ஆக்சஸ் பண்ணுறவரை எந்த பிரச்சனையும் கிடையாது. இது வந்து ஒரு லூப் ஹோல் மாதிரி. ஓகேவா? இந்த சர்வீசஸ் மூலமா உங்களோட அதர் சர்வீசஸையும் அவரால் ஆக்சஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஒரு ஹேக்கர் ட்ரை பண்ணார்னா அவருக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இது ஒரு லூப் ஹோல் மாதிரி கிரியேட் பண்ணி உங்களோட லோக்கல் பிரைவேட் டேட்டாபேஸ் சர்வரையும் ஆக்சஸ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை ஃபெட்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இதை ஓவர் கம் பண்ணணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்காக கொண்டு வரப்பட்டது அந்த DMZங்கிற ஒரு ஜோன், டீமிலிட்டரைஸ்டு ஜோன். DMZ ஜோன் என்ன பண்ணுது அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல இந்த இன்ஃபர்மேஷன் இங்கே போட்டிருக்கோம்ல, ஸோ இந்த போர்ட்டை மட்டும் நம்ம எடுத்துருவோம். ஸோ இந்த இடத்துல இந்த போர்ட்டுக்கு பதிலாக
நம்ம இன்னொரு போர்ட் ஒன்று கிரியேட் பண்ணி அந்த போர்ட்டில் நம்ம இதை அப்ளை பண்ணிட்டோம். ஸோ ஃபயர்வாலில் இப்போ இன்னொரு போர்ட்டில் இப்போ உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் அப்டேட் ஆயிடுச்சா? ஓகேவா? ஸோ இப்போ இந்த இன்னொரு இன்ஃபர்மேஷனில் இந்த போர்ட்டில் இங்கே அப்டேட் ஆனோன்னே இதுவும் ஒரு ஜோன். இது வந்து ஒரு செக்யூர்ட் ஜோன் சொல்கிறோம், இதை அன்செக்யூர்ட் ஜோன் சொல்கிறோம். இது என்ன சொல்கிறோம்னா டிஎம்சி ஜோன் சொல்கிறோம். ஸோ இந்த ஜோன் நேம் தான் நம்ம டிஎம்சி ஜோன் சொல்லுவோம். டிஎம்சி ஜோன்னா ஒன்றும் கிடையாது, சிம்பிளிஃபை வேல சொல்லணும்னா உங்களோட லோக்கல் சர்வீசஸ், உங்கள் ஆர்கனைசேஷனோட லோக்கல் சர்வீசஸை ஆக்சஸ் பண்ணலாம். பட் ஆனால் உங்களோட செக்யூர்ட் நெட்வொர்க் மூலமாக உங்கள் செக்யூர்ட் நெட்வொர்க்குள்ள ஆக்சசிபிலிட்டி இல்லாமல் வெளியில் இருக்கவங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இன்னும் சிம்பிளாக சொல்கிறதா இருந்துச்சுன்னா உங்களோட அவுட் சைட் நெட்வொர்க்லேருந்து உங்களோட ப்ரைவேட் நெட்வொர்க்கை அவங்க ஆக்சஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ உங்களோட அவுட் சைட் நெட்வொர்க்லேருந்து உங்களோட ப்ரைவேட் நெட்வொர்க்கை அவங்க ஆக்சஸ் பண்ணுறாங்க. அதாச்சும் உங்களோட பப்ளிக் சர்வர், டேட்டாபேஸ் சர்வர் அவங்க ஆக்சஸ் பண்ணலாம். பட் இந்த பப்ளிக் சர்வர் ஆக்சஸ் பண்ணுறது மூலமாக உங்களோட லோக்கல் டேட்டாபேஸ் இங்கே இருக்குது பாருங்கள், உங்களோட ப்ரைவேட் டேட்டாபேஸ் சர்வர், அதுக்கான ஆக்சசிபிலிட்டி, அதுக்கான லூப் ஹோல் ரீச்சபிலிட்டிக்கான சான்சஸ் எதுவுமே இல்லாமல் ஃபில்டர் பண்ணுது. ஸோ அதுதான் இந்த டிஎம்சி ஜோன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் கொடுத்தோன்னே இது ஒரு தனி நெட்வொர்க் மாதிரி ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இது ஒரு தனி நெட்வொர்க் மாதிரி, இதுக்குமான ஆக்சசிபிலிட்டி எதுவுமே இருக்காது. இது வந்து ஒரு ஃபில்டர்டு. ஓகேவா? இதோட செக்யூரிட்டி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் நெட்வொர்க்கை ரீச் பண்ணுறதுக்கான ஆக்சசிபிலிட்டி இதுக்கு கிடையாது. ப்ரைவேட் நெட்வொர்க்கை இதனால ரீச் பண்ண முடியாது. ஓகேவா? அதே நேரத்தில் இதோட இது வந்து பப்ளிக் நெட்வொர்க்கோட ஹையர் லெவல் ஆஃப் ஆக்சசிபிலிட்டி இருக்கும். ஸோ அதனால பப்ளிக் நெட்வொர்க்லேருந்து நீங்கள் ரூல் எழுதினா மட்டும்தான் இந்த ஜோனுக்குள்ளே ரீச் பண்ண முடியும். பட் உங்களால் ப்ரைவேட் நெட்வொர்க்கில் எப்பயுமே ரீச் பண்ண முடியாது until unless a specified rule is been given. ஓகேவா? இன் சிம்பிள் வேஸ் டிஎம்சி ஜோன் வந்து ஒரு ப்ரைவேட் நெட்வொர்க்கும் உங்கள் அவுட் சைட் நெட்வொர்க்கும் இருக்கக்கூடிய ஒரு இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய ஒரு ஜோன். ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களோட லோக்கல் சர்வர், நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷன் வச்சுருக்கீங்க, ஒரு பர்டிகுலர் சர்வீசஸ், நீங்கள் ஒரு க்ளவுட் சர்வீசஸ் மாதிரி நிறைய சர்வீசஸ் மெயின்டைன் பண்ணுறீங்க, பப்ளிக் நீங்கள் சேல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் வெளியில் இருக்கவங்க உங்களோட சர்வர்ஸை நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும் ஒரு பர்டிகுலர் யூஆர்எல் ஆர் ஐபி மூலமாக. அப்படி ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க உங்களோட ப்ரைவேட் நெட்வொர்க்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷனை அவங்க எப்பயுமே எடுக்கக்கூடாது. அந்த செக்யூரிட்டியை அக்கம்ப்ளிஷ் பண்ணுறதுக்காகத்தான் நீங்கள் தனியாக ஒரு ஜோன் மெயின்டைன் பண்ணுறீங்க. அந்த ஜோன் என்ன ஜென்ரலாக சொல்கிறது டிஎம்சி ஜோன். நீங்கள் நிறையா கம்ப்யூட்டர்ஸ் இல்லை நிறையா ஒவ்வொரு சர்வீஸ்க்கும் தனித்தனியாக ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கிறதா இருந்தால் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஜோன் நேம் நீங்கள் கொடுத்துக்கலாம். இதோட ஜென்ரல் கீவேர்டு வந்து டிஎம்சி ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் டிஎம்சி ஜோன். ஸோ இது வந்து ஏஎஸ்ஏ ஃபயர்வாலை பொறுத்த வரைக்கும் செக்யூரிட்டி லெவலை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும். ஸோ 0 to 100ங்கிற ஒரு செக்யூரிட்டி லெவலை பேஸ் பண்ணி ஏஎஸ்ஏ ஃபயர்வாலில் ஒர்க் ஆகும். ஸோ 100ங்கிற செக்யூரிட்டி லெவல் ப்ரைவேட் நெட்வொர்க்கு போயிடும், 0ங்கிறது உங்களோட அவுட் சைடு இன்டர்நெட் செக்யூரிட்டி அன்செக்யூர் நெட்வொர்க்கு போயிடும். இன்பிட்வீனில் இருக்க எந்த நெட்வொர்க் எந்த செக்யூரிட்டி லெவலாக இருந்தாலும் அது வந்து டிஎம்சிங்கிற ஒரு ஃபார்மெட்டுக்குள்ளே வந்துடும். ஓகேவா? ஸோ இதுதான் டிஎம்சிங்கிற ஒரு விஷயம் இன் ஃபயர்வால். ஓகே, ஒரு சில ஃபயர்வால்லாம் ஃபிசிக்கல் போர்ட்டாகவே டிஎம்சிங்கிற ஒரு போர்ட் இருக்கும். ஸோ அதை பற்றி நம்ம அப்புறம் பார்ப்போம். ஸோ பேசிக்காக டிஎம்சிங்கிற ஒரு விஷயம் எப்படி பிஹேவ் ஆகும், அதோட யூசேஜ் என்ன எல்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான். தேங்க்யூ.